வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பட்டாணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு களிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பட்டாணியை நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அதில் தக்காளி இது எல்லாம் போட்டு நல்லா கையில் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ கரைச்சின விழுதை பட்டாணியில் ஊற்றிடலாம். நல்லா வடிகட்டி பட்டாணியில் ஊற்றிக்கோங்க. திரும்பவும் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு திரும்பவும் அதிலே தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாங்க. நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. சக்கையெல்லாம் தூர போட்டுருங்க, வேண்டாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ராகி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ அந்த குழம்புல அப்படியே ஊற்றி விட்டுறணும். ஊற்ற ஊற்ற அப்படியே கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டியாயிடும். இது ஊற்றினோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. அப்போது தண்ணியாட்ட தான் இருக்கும். இந்த மாவு ஊற்றின பிறகு தான் அந்த குழம்பு கெட்டியாகும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, போதும். இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்குங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இந்த குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இந்த குழம்ப நல்லா சுடுகறியில் போட்டு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எங்கள் மாமியார்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுங்க. அவங்க இப்போ இல்லை, இருந்தாலும் இந்த குழம்பு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டதுனால இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த களிக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.